வணக்கம் நண்பர்களே. 1975ஆம் ஆண்டு வாழ்க்கை எப்படி இருந்தது? தங்கம், வெள்ளி, பித்தளை நிலவரம் என்ன? மளிகை பொருட்களின், அத்தியாவசிய பொருட்களின் விலை என்ன என்று ஒரு சிறு பயணமாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 1975ஆம் ஆண்டு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை எளிமையாகவும் இனிமையாகவும் கழிந்தது. அந்த காலத்திலலாம் டிவி எங்கேயுமே இருக்காது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். முக்கியமாக ரேடியோ மட்டும்தான் இருந்தது. கருப்பு வெள்ளை டிவி மட்டும்தான். ஆனால் எங்கேயோ ஒரு வீட்டில் தான் அது மட்டும் இருக்கும். ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு ரிசீவர் மட்டும்தான் இருக்கும். சைக்கிள், பேருந்து, ரயில் இதுதான் முக்கிய பயணமாக இருந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு. பைக்குன்னு ஒன்று இருந்தால் அதை பெரிய ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாங்க அந்த காலத்தில். ஒரு குடும்பத்தில்னு பார்த்தீங்கன்னா 7-10 பேர் தான் இருப்பாங்க. கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. மின்சாரம் கூட அடிக்கடி இருக்காது. குளிர்சாதன பெட்டி எதுவுமே இருக்காது. ஃப்ரிட்ஜு, டிவி, பெட்ரூமு, வைஃபை இதெல்லாம் அந்த காலத்தில் கனவு மாதிரி தான் இருந்தது. சில மக்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. அது அரசாங்க வேலையில் இருந்தால் அவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 150லிருந்து 300 வரைக்கும் தான் அவங்க சம்பளம். விலைகள் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்களோட வாழ்க்கை சீராகவே இருந்துச்சு. மொபைல் இல்லாததால் ஒவ்வொருத்தருக்கும் தனி மரியாதை இருந்துச்சு. நேருக்கு நேராக பார்த்து நலம் விசாரிச்சுப்பாங்க. அன்பு, பாசம், அண்டை வீட்டில் சமாதானமாக பேசுகிறது இதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ விற்கிற மாதிரி அந்த காலத்தில் தங்கத்தோட விலை எகுறாமல் இருந்துச்சு. கம்மியாகவே இருந்துச்சு. 24 கேரட் 10 கிராம் 500லிருந்து 550 மட்டும்தான். 22 கேரட் 10 கிராம் 450, 500 தான். 1975ல் தங்கம் வாங்கிறது பெரிய விஷயம். அப்போல்லாம் பெண்கள் நகை வாங்கிறதுனா ஏதாச்சும் ஃபங்க்ஷன், திருமணம் இந்த மாதிரி விசேஷத்துக்கு மட்டும்தான் வாங்குவாங்க. 1975ஆம் ஆண்டு வாங்கின நகை விலையோட 2025ஆம் ஆண்டு வாங்கின நகையை ஒப்பிடும்போது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த காலத்தில் மளிகை பொருட்களோட லிஸ்ட்டை பார்த்துக்கலாமா? அதுவும் ஆச்சரியம்தான் நமக்கு. அரிசி 1 கிலோ 1 ரூபா 2 ரூபா தான். கோதுமை 1 கிலோ 1 ரூபாய் 20 பைசா 2 ரூபா தான். ஆட்டா, மைதா இது 1 கிலோ 1 ரூபா 2 ரூபா தான். துவரம்பருப்பு 1 கிலோ 3 ரூபா 4 ரூபா தான். உளுந்து 1 கிலோ 350, 5 ரூபா தான். பாசிப்பருப்பு 3 ரூபா 4 ரூபா தான். நிலக்கடலை எண்ணெய் 4 ரூபா 6 ரூபா தான். தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு 5 ரூபா 7 ரூபா. வனஸ்பதி டால்டா 3 ரூபா 4 ரூபா தான் கிலோ. சர்க்கரை 1 கிலோ 1 ரூபா 80 பைசா 2 ரூபா மட்டும்தான். உப்பு 1 கிலோ 20 பைசா 40 பைசா தான். பால் 1 லிட்ரு 50 பைசா 1.50, 2 ரூபா தான். நெய் 1 கிலோ 18 ரூபா 25 ரூபா. இந்த விலைகளை விட காய்கறி விலைகள் ரொம்ப கம்மி. அதையும் பார்த்துடலாம். வெங்காயம் 1 கிலோ 80 பைசா 1 ரூபா 20 பைசா. தக்காளி 1 கிலோ 50 பைசா 1 ரூபா தான். உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 பைசா 1 ரூபா. பச்சை மிளகா 1 ரூபாய் 2 ரூபாய். இந்த விலைகளெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு ஐயோன்ட்டு வாயை புழக்க தோணுதில்ல. ஆனால் அந்த காலத்தில் சம்பளமும் கம்மி தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலைவாசியும் இருந்தது. 1975ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதையும் பார்ப்போம். பெட்ரோல் 1 லிட்டர் 2 ரூபா 3 ரூபா. டீசல் 1 லிட்டர் 1 ரூபா 1 ரூபா. நம்ம இப்போ வாடகை வீட்டுக்கெல்லாம் 5000, 10,000, 50,000 வரைக்கும் கொடுக்குறோம். ஆனால் அந்த காலத்தில் 50 ரூபா 100 ரூபா மட்டும்தான் வாடகை மாதத்துக்கு, ஒரு சின்ன வீட்டுக்கு. மாதத்துக்கு மின்சாரம்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா தான். கூலி தொழிலாளிகளுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா மட்டும்தான். பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்ல மாதம், அது 5 ரூபாயிலேருந்து 20 ரூபா மட்டும் கட்டினா போதும். நோட்டு புஸ்தகம்லாம் வாங்கணுன்னா 25 பைசா 50 பைசா இருந்தால் போதும், வாங்கிடலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் பக்கத்தில் போகணுன்னாலே 5 ரூபா 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஆனால் அப்போல்லாம் 10 பைசா 25 பைசாவோடு நிறுத்திப்பாங்க பஸ் டிக்கெட்டு. அந்த காலத்தில் குறைவான செலவில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க.
இப்போ இருக்கிற மாதிரி மன அழுத்தம் இருக்காது, டென்ஷன் இருக்காது. முக்கியமாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் திருமணம்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சே நெகிழ்ந்து விடும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் அது. இப்போ திருமணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற பேரில் கொள்ளை அடிக்கிறாங்க வரதட்சணை கேட்டு. 500 பவுனு 600 பவுனுன்னு கேட்டு. ஆனால் அப்போலாம் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நகை போடுவாங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு 3லேருந்து 6 பவுன் வரைக்கும் போடுவாங்க. வரதட்சணைலாம் இல்லை, அந்த பொண்ணுக்கு விருப்பப்பட்டு அவங்க பெற்றவங்க போடுவாங்க. அப்போல்லாம் வரதட்சணைலாம் அதிகமாக இல்லை. அதில் சங்கிலி, ஜிமிக்கி, மங்கை மாலைன்ட்டு இதெல்லாம் அடங்கிடும். ஒரு ஜோடி வளையல், ஒரு மோதிரம், 2 பவுனில் செயின் இதெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் 5 பவுன் கொடுத்தாலும் அப்பா நகைலாம் போட்டு முடிச்சாச்சுன்ட்டு நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. இப்போ 100 பவுனை கொடுத்தாலும் என்ன உங்கள் அம்மா இவ்வளோ நகை போட்டிருக்காங்கன்ட்டு ஒரே சண்டை, சச்சரவு, டிவோர்ஸு தான். மாப்பிள்ளைக்கு என்ன நகை போடுவாங்கன்னா 1 பவுன் செயின், 1/2 பவுன் மோதிரம், இவ்வளோ தான். அப்போதெல்லாம் திருமணத்துக்கு இவ்வளோ தான் நகை. இப்போ இருக்கிற மாதிரி மாப்பிள்ளைக்கு இவ்வளோ போடுங்க, பொண்ணுக்கு இவ்வளோ போடுங்கன்னு கண்டிஷன்லாம் இல்லை. மரியாதைக்கும் பாரம்பரியத்துக்கும் தான் அந்த நகை இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போலாம் பாருங்கள், இத்தனை பவுன் நகை போட்டிருக்காங்க. பொண்ணை அப்படியே அலங்காரம் பண்ணி பொம்மை மாதிரி நடுவில் நல்லா 10 பேர் சபையில் நிற்கிற மாதிரி நிற்க வச்சுக்கிட்டு சொகுசு காட்டுறது, ஆடம்பரம் காட்டுறது, பந்தா காட்டுறது, பெருமை பீத்துறது, இதெல்லாம் அந்த காலத்தில் துளி கூட இல்லை. அழகு, எளிமை, பாசம் இவ்வளோ தான் அந்த திருமணத்தில் இருந்துச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு நகை கொடுப்பாங்க அவங்க சார்பாக. அங்கே பணம் பரிமாற்றத்துக்கு வேலையே இருக்காது. மாப்பிள்ளை வீட்டாரையும் பெண் வீட்டாரையும் 2 பேரும் மரியாதையோடு தான் நடத்துவாங்க. நலுங்கு, சுப விசேஷம் இந்த மாதிரி நடக்கும்போது பெண் வீட்டாரை மாப்பிள்ளை வீட்டாரும், மாப்பிள்ளை வீட்டாரை பெண் வீட்டாரும் போயிட்டு அழைப்பது வழக்கம். மாப்பிள்ளைக்கு பரிசாக 1 பவுன் நகை, கொஞ்சம் சீர்பொருட்கள்லாம் தருவாங்க. திருமண நாள் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் பெண் வீட்டார் பரபரப்பாக இருப்பாங்க. அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் பரபரப்பாக இருப்பாங்க. நலுங்கெல்லாம் வைப்பாங்க. நான் சொல்கிறது விடியற்காலை 4 மணி. பெண் வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. அதே மாதிரி மாங்கல்யத்தை சிறப்பாக பூஜை பண்ண வைப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டு பக்கம் நாதஸ்வரம், ஆசாரியர், தப்பட்டம் இதெல்லாம் பட்டையை கிளப்பும். அந்த காலத்தில் கல்யாணம்னு பார்த்திங்கன்னா கிராம மண்டபம், கோயில் மட்டும்தான். கல்யாணம்னு பார்த்திங்கன்னா அப்போ கோயில் இல்லைன்னா கிராம மண்டபம். இப்போ பார்த்திங்கன்னா முக்குட்டுக்கு 3 திருமண மண்டபம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் புக்காக இருக்கும். அவ்வளோ ஃபங்க்ஷன், அவ்வளோ நெருக்கடி. இப்போ இருக்கிற மாதிரி பெரிய ஹாலு, ஏசி மேடை, தாரை, தப்பட்டம் எதுவுமே இல்லை. ஆடம்பரம் இல்லாமல் நடந்தது திருமணம். முதல்ல பெண் வீட்டு குழந்தைய வச்சு மாப்பிள்ளைக்கு மாலை போட வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாய் மாமாவை கூப்பிடுங்க, அவர் என்ன செய்வார் தெரியுமா? கோச்சிக்கிட்டு மரியாதை தரலன்ட்டு எங்கேயோ போயிருப்பார். அதில் கல்யாணமே அல்லோல கல்லோலப்படும். அடுத்தது பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாலை போடுவார். அப்போல்லாம் சீரியல் பல்பு கட்டி தாம் தூம்ட்டு காதை பொழக்கிற மாதிரி மியூசிக்லாம் இல்லை. ஒரு மைக்கில் நாதஸ்வர ஓசை அப்படியே சூப்பராக இருக்கும். ஆசாரியார் மந்திரம் ஓதுவார். மாப்பிள்ளை தாலி கட்டுவார். தாலி கட்டி முடிஞ்சதும் பெண்கள் எல்லாம் கும்மி அடிக்க ஆரம்பிப்பாங்க. கும்பலாக அழகாக கும்மி அடிப்பாங்க. இதை எல்லாருமே கூட்டம் கூடி வேடிக்கை பார்ப்பாங்க. அவ்வளோ ஆரவாரம் இல்லாமல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அங்கே. திருமணம் முடிஞ்சு பந்தி. அந்த வாழை இலையில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? சாம்பார், ரசம், மோர், பச்சடி, பாயசம், உருளைக்கிழங்கு, வடை, பாயசம், அப்பளம். இப்போ திருமணம் நடக்குது பாருங்க. ஆவுன்னா பிரியாணி, ஐஸ்கிரீமு, பாப்கார்னு. ஆனால் அப்போ அதெல்லாம் இல்லை. எந்த ஒரு விசேஷமானாலும் கவிச்சி செய்யவே மாட்டாங்க. இப்போ நலுங்க இருந்தாலும் கவிச்சி தான், ஏதாச்சும் விசேஷம் இருந்தாலும் கவிச்சி தான். எப்பா, மனிதர்களுக்கு வியாதி வந்தது தான் மிச்சம். பொண்ணுக்கு 3-6 பவுனில் வரிசை, பட்டுப்புடவை, சில சீர்பொருட்கள் மிகவும் ஆடம்பரம் இல்லாமல் நடக்கும். பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. அப்போ அழுகை வரும். அப்போ பெற்றவங்க கலங்கி போயிட்டு பெத்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அது ஒரு மறக்க முடியாத நினைவாக இருக்கும். இப்போ
பொண்ணை தேத்தி விட்டுட்டு அவங்க எட்ட போயிட்டு 2 பேரும் குலுங்கி குலுங்கி அழுவாங்க. அதெல்லாம் நினச்சா இப்பயும் நடக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான். அந்த காலத்தில் திருமணம்னு பார்த்தீங்கன்னா எளிமை, குடும்ப பாசம், பாரம்பரியம் இதெல்லாம் தான். இப்போ இருக்காங்க பாருங்க, நிறைய கடனை வாங்கி ஆடம்பரமாக ஊர் மெப்புக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே கடன்காரங்க துரத்த ஆரம்பிக்கும் போது அவங்க அப்படியே நொடிஞ்சு போயிடுறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. அதே போல் 1975ஆம் ஆண்டு தீபாவளி பொங்கல்லாம் எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்ப்போமா? எல்இடி பல்பு கட்டி, சீரியல் பல்பு கட்டி, நைட்டெல்லாம் யாரையும் தூங்க விடாமல் வெடி வெடித்து, அப்பா புகை மண்டலம் தான் இப்போ. ஆனால் அப்போ அமைதியான முறையில் தீபாவளி கொண்டாடினாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் எல்லாருமே எழுந்திருவாங்க. 4 மணிக்கு ஏஞ்ச கையோட பெரியவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, சுடு தண்ணி வைப்பாங்க. சுடு தண்ணி வச்சு அதில் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விடுவாங்க குளிர்ச்சிக்காக. அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் வச்சு எல்லாருக்கும் தேய்ச்சி விடுவாங்க. தீபாவளினாலே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலையில் எழுந்துச்சி சூப்பராக சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு செட்டு ட்ரெஸ் இருக்கும். அதில் ஆண்களுக்கு வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, பெண்களுக்கு சிம்பிளான புடவை, குழந்தைங்களுக்கு சில்க் ஃப்ராக்கு, குர்த்தா. இப்போது இருக்கிற பசங்க என்ன செய்வாங்க, 5-6 செட்டு ட்ரெஸ் வாங்குவாங்க. அதுவும் பத்தலைன்ட்டு தீபாவளி கழிச்சும் வாங்க போவாங்க. அப்போல்லாம் ஒரு செட்டு, அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க மக்கள். காலையில் ஏஞ்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடம்பரம் இல்லாமல் மாசு பட்டாசு, ராக்கெட்டு, அலங்காரங்கள் எதுவுமே இல்லாத தீபாவளியாக இருந்துச்சு சிம்பிளாக. அப்போல்லாம் சின்ன சின்ன பட்டாசு தான், அதுவே குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. தீபாவளி பலகாரங்கள்னு பார்த்திங்கன்னா மொட்டை லட்டு, அட்டி ரொட்டி, மைசூர் பாகு, ஓமப்பொடி, மிக்சர், ரவா லட்டு இதெல்லாம் வீட்லேயே செஞ்சுருவாங்க பெண்கள். இப்போ மாதிரி பாக்கெட்டில் வாங்குகிற வேலையெல்லாம் இல்லை. தீபாவளி வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள். லட்டு உருட்ட பெண்கள் எல்லாம் ஒரு வீட்டில் கூடுவாங்க. அந்த காலத்துலலாம் மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பலகாரங்கள் கொடுத்துட்டு வந்தால் தான் அது முழு தீபாவளியாக இருக்கும். தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணா, அண்ணி, அக்கா, தங்கச்சி எல்லாருமே ஒரே இடத்துல பார்க்க முடியும் அன்றைய தினம். இப்போ பார்த்தீங்கன்னா காது கிழிகிற மாதிரி அப்படியே எல்இடி பல்புல பாட்டை போட்டு கிழின்னு கிழிப்பாங்க. இதுதான் இப்போத்திய ஆடம்பரம். அப்போத்திய தீபாவளியில் சண்டை இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தீபாவளி பொங்கல்னா சரக்கை போட்டுட்டு அவன் அங்கே அடிச்சிட்டான், இவன் இங்கே அடிச்சிட்டான், இவன் அங்கே குத்து வாங்கிட்டான், இங்கே குத்து வாங்கிட்டான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஆம்புலன்ஸ் பறக்குது, இப்படி தான் போகுது இப்போத்திய தீபாவளி. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொங்கலை எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா? போகி அன்னைக்கு ஒட்டடை அடித்து வீட்டில் சாணி போட்டு மொழுவாங்க. அதுதான் கிருமி நாசினி. கோலம் போட்டு பூ வச்சு, அப்போல்லாம் பூசணி பூ அழகாக கோலத்துக்கு நடுவில் சாணி உருண்டை வச்சு அது மேலே பூசணி பூ வச்சு அழகாக சுற்றிலும் பெரிய பெரிய கோலமாக போட்டுருவாங்க. போகி அன்னைக்கு மட்டும்தான் பழையதை ஒதுக்கிட்டு புதியதை நம்ம ஏற்றுக்கிறோம். காலையில் பனி மூட்டை மாதிரி புகை மூட்டும். ஏன்னா பழையதெல்லாம் கொளுத்துவாங்க. பசுமாட்டெல்லாம் நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டு கொம்புகளுக்கு பச்சை சிவப்பு வர்ணம் பூசுவாங்க. மாடுகளுக்கு புதுசாக கயிறு கட்டி பூ மாலைலாம் போடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு புது மண்பானை வாங்குவாங்க. அதில் தான் பொங்கல் வைப்பாங்க. வாசலில் அடுப்பு மூட்டுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இப்போவும் இருக்குது. புது பானையை நல்லா கழுவிட்டு அடுப்பு மேலே வைப்பாங்க. அதில் பால், அரிசி, வெல்லம் வச்சு பொங்குவாங்க. பொங்கல் நல்லா நிரம்பி வழியும் போது பொங்கலோ பொங்கல்ன்ட்டு எல்லாருமே குடும்பமாக கத்துவாங்க. அந்த சத்தம் வானம் வரைக்கும் எட்டும். 2 பொங்கல் பொங்குவாங்க. வெண்பொங்கல், அதாவது வெறும் சாதம் பால் ஊற்றி மட்டும், அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல் 2யும் பொங்குவாங்க. உறவினர்கள் வந்தால் வீட்டில் சின்ன சின்ன பரிசு கொடுத்து மகிழ்விப்பாங்க. மாடுகளுக்கு உணவாக வெல்லம், பொங்கல், வாழைப்பழம், பச்சை பயிறு கொடுப்பாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஜல்லிக்கட்டு நடக்கும். அங்கே கும்பல் ஜெகஜோதியாக இருக்கும். காணும் பொங்கல் வரும்போது மக்கள் எல்லாம் கோயில்களில் கூடுவாங்க. அப்போது எல்லாருக்கும் அவங்க நலம் விசாரிச்சுப்பாங்க. அப்போ வீட்டில் யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் கிளம்பி
கோயில், குளம், கிராமம் இந்த மாதிரி கிளம்பிடுவாங்க. ஜாலியாக சுற்றுவாங்க அன்னைய தினம். அந்த காலத்தில் ஊர் முழுக்க பொங்கல் கொண்டாடுவாங்க. அப்போ ரேடியோவில் மட்டும்தான் நிகழ்ச்சி நடக்கும். அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க மக்கள். சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அப்போல்லாம் பொங்கல் 3 நாளைக்கு நடக்கும். இப்போவும் நடக்குது. என்ன சண்டை, சச்சரவு, அடிதடி இதுதான். கண்டிப்பாக பாருங்கள், பொங்கல் தீபாவளி அன்னைக்கு இப்போது நடக்கிற விசேஷத்தில் ஏதாச்சும் ஒரு கலேபரம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ அமைதியாக அருமையாக இருந்துச்சுன்னு தோணும் நம்மளுக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுது அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியணும்னா, அதாவது 1975, 90, 80 எந்த காலத்தில் என்ன நடந்தது, என்ன விலை, இதெல்லாம் கேட்டுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் விலைப்பட்டியல் வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த காலத்தில் நடந்த மாதிரி நம்ம இந்த காலத்துலலாம் துளி கூட நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு காலம் மாறி போய் கிடக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.